எல்லாமே தமிழாயிருமா? இப்ப பாடுனீங்க முத்தை திருப்பத்தி, என்னது என்ன மொழிங்க? தமிழ் தான். சமஸ்கிருதம் கலக்கலையா? கலந்துருக்கு. சமஸ்கிருதம் கலந்துருக்கு. ஆமா. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு எப்படி சொல்றது, ஆங்கிலத்துல சொல்லணும், அப்படி இருங்க பேசிக்கலாமா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இந்த மருத்துவரோட தேர்வுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் மருத்துவர் தேர்வு எழுத முடியும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏண்டா மருத்துவருக்கு எதுக்குடா மருத்துவர் படிக்கணும்னா எதுக்குடா சமஸ்கிருதம் படிச்சிருக்கனா? ஆனா சொன்னாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதே தமிழ்நாட்டு அரசு சொல்லுச்சு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். கத்துக் கொடுக்கறதுக்கு யாரும் ஒரு ஆள் வரல. ஏன் கத்துக் கொடுக்கணும்? எங்க குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுப்போம், வேற யாரும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்க யாருமே வரல, முன் வரல. அதனால அந்த தேர்வையே ரத்து பண்ணியாச்சு. எதுக்கு சமஸ்கிருதம் முடியலன்னு சொல்றதுக்கு சமஸ்கிருதம் எதுக்கு? அப்ப அதை நுழைச்சாங்க. எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழ் ஆயிருமா? நீதினு ஒரு வார்த்தை தமிழ்ல, தமிழா அண்ணங்கய்யா? ஆங்கிலத்தில் பேசவா? I don't can understand your language. It's okay. நீ பேசு மாதிரி பேசிட்டு நீ சொல்லு, நான் பேசுறேன். பேசுங்க. உன் மனசுக்குள்ளே நிறைய ஆதங்கம் இருக்கும் போல இருக்கு, அதுதான் வெளிப்படுது. தமிழ் எது தமிழ் அப்படின்னா தமிழ்ல வேற மொழி கலக்காம இருக்கான்னு நீ கேட்க வர்ற. நான் பாடின முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக்கொரு வித்து குருபரன் என போதுங்கிற பாடல் முழுமையா தமிழ்ல இருக்கு. அதுல சமஸ்கிருதம் கலக்கல. அடுத்து பாடிய பாடல்கள்ல அருணகிரியார் சமஸ்கிருதத்தை கலந்திருக்கிறாரு. ஆனாலும் நம்ம நாட்டில் இருந்த முன்னோர்கள் ஒரு அழகு பெறணுங்கிறதுக்காக மணிப்பிரவாள நடைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. படித்தவங்க நிறைய பேருக்கு அது தெரியும். மணினா தமிழ், பிரவாளம்னா சமஸ்கிருதம், ரெண்டும் சேர்ந்தது மணிப்பிரவாள நடை. முற்று பெறணும் அப்படின்னா எது போல, இப்போ நீங்கள் சுந்தர்ராசு அப்படின்னா வடமொழி எழுத்து ஜா, அதில் புள்ளி வச்சு சுந்தர்ராஜ்னு பார்ப்போம். தமிழில் சுத்தமாக எழுதணுமா சுந்தர்ராசு அப்படின்னு எழுதுறோம். இது தனித்தமிழ். தனித்தமிழ் இயக்கத்துக்கு போராடிய மகான்கள் நிறைய பேர். மறைமலை அடிகள், சுவாமி வேதாச்சலம், அவர் தான் மறைமலை அடிகளாக மாறினார். வீரமா முனிவர், எத்தனையோ மகான்கள் தமிழுக்கு பாடுபட்டிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நான் இப்போ அதை மறுக்கவோ அதை சரின்னு பேசவோ நான் வரல. நான் சொல்றது தமிழ் வேணும் தான். உன்னுடைய ஆதங்கமும் எனக்கு புரியுது. நாளைக்கே கேட்டுட்டு போய் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி ஆங்கிலம் வழி கல்வியில் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு உன்னுடைய ஆதங்கமும். நீனே ஆங்கில வழியில் படித்த புள்ள, ஆனாலும் தமிழ் மீது ஒரு பற்று வாங்கிட்ட இருக்கிறத புரிஞ்சுக்கிறேன். தமிழ்நாட்டிலேயே அது மதுரை என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4வது